கர்த்தர் நல்லவர். परमेश्वर बहुत अच्छे हैं। Praise the Lord. Praise the Lord. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். हम परमेश्वर को धन्यवाद करेंगे। கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். पिछले दिनों में परमेश्वर ने संभाल कर आए हैं। நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து வந்திருக்கிறார். हमारे सारे जरूरतों को परमेश्वर ने पूरा किया है। இந்த நாள் ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளும்படியாக आज के दिन आराधना में भी हिस्सा लेने के लिए ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். परमेश्वर ने हमें सहायता किया है। நம்ம எல்லாரும் பயபக்தியோடு ஆண்டவரை ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். हम सभी पूरे भयभक्ति के साथ परमेश्वर को स्तुति बलि இந்த நாள் चढ़ाएंगे। ஆராதனையில எல்லாரும் நீங்கள் உங்கள் வீடுகளில் இருந்து குடும்பமாய் தேவனை மகிமைப்படுத்துங்க. आज के आराधना में आप सब अपने घरों में बैठकर पूरे परिवार के साथ प्रभु के नाम को महिमा कीजिए। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेंगे। நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். आइए हम आप प्रार्थना करेंगे। கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். अपने आंखों को बंद करके परमेश्वर की ओर दृष्टि करेंगे। நம்முடைய ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर बहुत अच्छे हैं। 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே இறங்கி வந்தார். 2020 साल के पहले परमेश्वर ने हमारे लिए जगत पर उतर कर நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக, हमारे पापों को उठाने के लिए, நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, हमारे पापों से पाप क्षमा करने के நம்மை लिए, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படியாக हमें स्वर्ग राज्य तक हमें ले जाने के लिए நம் ஆண்டவர் இந்த பூமியிலே இறங்கி வந்தார். हमारा प्रभु परमेश्वर ने उतर कर आए। அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். परमेश्वर ने हमारे लिए मारे गए, कुचलाए गए हैं, ரத்தம் சிந்தினார். हमारे लिए लहू बहाया है। இயேசு நம்மை எவ்வளவாய் அன்பு கொண்டார். परमेश्वर ने हमसे कितना प्रेम किया है। வேதம் சொல்லுகிறது தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். वचन कहता है परमेश्वर ने अपने आप को ही जीवन बलिदान दे दिया है। அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ जो कोई परमेश्वर के ऊपर विश्वास करते हैं அவன் கெட்டு போக மாட்டான். वो कभी नाश नहीं அவன் होंगे, நித்திய ஜீவனை அடைவான். वो नित्य जीवन को प्राप्त करेगा। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். आइए हम सब परमेश्वर की ओर இந்த देखेंगे, சிலுவையை நோக்கி பார்ப்போம். उस क्रूस की ओर हम देखेंगे। ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. परमेश्वर आपको स्तुति करते हैं இயேசு प्रभु। கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். यीशु मसीह के नाम से हम अपने आप को नम्र करते हैं, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद करते கடந்த हैं। நாட்கள் முழுவதும் கண்மணியாய் எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. पिछले दिन परमेश्वर अपने आंखों की पुतली जैसा हमें संभाल कर आए हैं। ஒவ்வொரு நாட்களும் உடைய கிருபை இருந்தது ஐயா. प्रतिदिन आपका अनुग्रह हमारे ऊपर था। இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். यीशु आपको धन्यवाद करते இந்த हैं। காலை வேளையிலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சுவாமி. इस सुबह के समय में भी आपको स्तुति करते हैं, आपको आराधना करते हैं இந்த प्रभु। வேளையிலே உடைய பிரசன்னம் உடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. इस समय में परमेश्वर आपका प्रशंसा हमें घेर लेने दो प्रभु। ஆசீர்வதிங்க ஐயா. आशीष कीजिए தூர पिता। தூரத்திலே இருந்து ஆண்டவரே இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. जो दूर दूर से ये वीडियो को देख रहे हैं प्रभु, हर एक प्रत्येक जन को आप आशीष அவங்க कीजिए, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. उनके परिवार को आशीष कीजिए, ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. हर एक लोगों को आप संभालिए கிருபை प्रभु। சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. आपका अनुग्रह से घेर இந்த लो। நாள் நாங்கள் கொஞ்ச நேரம் பாடி துதித்து ஆராதிக்க இருக்கிறோம் इस ஆண்டவரே. समय में आपको थोड़े समय स्तुति कर हम आराधना करने वाले हैं प्रभु। பாடல்களை ஆசீர்வதிங்க. स्तुति गीत को आशीष ஆராதனை कीजिए, ஆசீர்வதிங்க. आराधना को आशीष ஜெப कीजिए, வேளையை ஆசீர்வதிங்க. प्रार्थना समय को आशीष செய்தி कीजिए, வேளையை ஆசீர்வதிங்க. वचन के समय को आशीष உடைய கிருபை कीजिए। சூழ்ந்து கொள்ளட்டும். आपके अनुग्रह से घेर लो நீர் प्रभु। எங்களோடு பேசும் ஆண்டவரே. पिता आप हमसे बात कीजिए, இடைப்படும் ஆண்டவரே. आप हमसे बात कीजिए, ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए தொடர்ந்து पिता। உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். लगातार आपके बलवंत हाथों में अर्पण करता ஆளுகை हूँ। செய்யும். आशीष ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए। துதிக நமக்கு மெமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते இயேசு हैं। கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। இந்த வேளை எல்லாரும் நாம் பாடல்களை பாடப் போகிறோம். इस समय में आइए हम सब मिलकर गीत गाएंगे। எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்க. हमारे साथ मिलकर आप भी गीत गाइए। நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க வர்ஷிப் பண்ணலாம். आप अकेलेपन में आप चाहे वर्शिप कर सकते ஆனா हैं, இந்த வேளையில் நம்ம எல்லாரும் சபையா இணைந்து நாம் பாடி துதித்து ஆராதனை செய்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். लेकिन इस समय जो है हम सब पूरे कलीसिया वाले इकट्ठा होकर हम एक मन के साथ परमेश्वर को हम आराधना करते ஒரு हैं। மனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார். और जहाँ पर एक मन है वहाँ पर परमेश्वर वास करते हैं। நாம் எல்லாரும் பயபக்தியோடு கர்த்தரை துதித்து ஆராதனை செய்வோம். हम सब भय भक्ति के साथ परमेश्वर को स्तुति करके हम आराधना करेंगे। ஆமென். आमेन। हालेलुया, प्रेज द लॉर्ड। आइए परमेश्वर को हम आराधना करेंगे। यीशु जिंदा हुआ, आओ सबसे कहें, आनंद आनंद से नाचते गाते हुए हम सब ताली बजा के परमेश्वर के नाम को महिमा करेंगे। वो दुनिया में आया है परमेश्वर, हमारे लिए लहू बहाया है परमेश्वर, हमारे लिए तीसरे दिन जीवित उठा है परमेश्वर। हम ताली बजा के हम एक मन के साथ परमेश्वर को आराधना करेंगे।
परमेश्वर को हम आराधना करेंगे, वो पवित्र परमेश्वर को हम आराधना करेंगे। थैंक यू लॉर्ड प्रभु। परमेश्वर आप कितना अच्छा है प्रभु, आप कितना प्यारा परमेश्वर है प्रभु। प्रभु आप प्रेमी खुदा है परमेश्वर। प्रभु आप प्रेम से भरा हुआ है प्रभु। थैंक यू होली स्पिरिट, थैंक यू लॉर्ड प्रभु, थैंक यू लॉर्ड परमेश्वर। प्रभु आपने किए हुए हर एक भलाई को परमेश्वर हम स्मरण करते हैं प्रभु। आपने किए हुए हर एक भलाई को सोचकर हम प्रभु आपको धन्यवाद करते हैं प्रभु, आपको आराधना करते हैं परमेश्वर। हालेलुया। आइए हम अपने आंखों को बंद करके परमेश्वर को आराधना करेंगे, वो जीवित परमेश्वर को आराधना करेंगे, उसी को महिमा करेंगे परमेश्वर को। यीशु प्रभु आप जीवित है प्रभु, आप सच्चा खुदा है परमेश्वर, आपको हम आराधना करते हैं प्रभु। हालेलुया। थैंक यू होली स्पिरिट। हालेलुया।
हालेलुया हालेलुया। अपने हाथों को ऊंचा करेंगे, स्वर्ग की ओर ऊंचा करके परमेश्वर का महिमा कीजिए। उससे सारा महिमा परमेश्वर को ही दीजिए, क्योंकि वही केवल योग्य परमेश्वर है। वही परमेश्वर योग्य है, वही पवित्र है परमेश्वर, वही सदा सदा जीवित रहने वाले खुदा है परमेश्वर। वो कोटि कोटि स्वर्ग दूत के बीच में परमेश्वर वास करते हैं, स्तुतियों के बीच में परमेश्वर वास करते हैं। उसे ही सारा आदर सारा महिमा परमेश्वर को देंगे। महिमा हो तेरी, महिमा हो तेरी यीशु, महिमा हो तेरी, महिमा हो तेरी यीशु, यीशु तू ही है हमारा प्रभु। यीशु तू ही है हमारा प्रभु। थैंक यू लॉर्ड प्रभु, थैंक यू होली स्पिरिट परमेश्वर। इस वक्त जो परमेश्वर मेरे साथ आपको आराधना किया है प्रभु, उसे हर एक को परमेश्वर आपके हाथों में मैं सौंपती हूँ प्रभु। प्रभु आपके दया के हाथों में परमेश्वर हम सौंपते हैं प्रभु, आपके बलवंत के हाथों में हम सौंपते हैं परमेश्वर। प्रभु उनके जीवन में परमेश्वर आप भी एक चिन्ह है प्रभु, आप भी उनके लिए मार्ग है प्रभु, आप भी उनके लिए जीवन है प्रभु। थैंक यू लॉर्ड प्रभु। प्रभु आप उन्हें चंगाई दीजिए प्रभु, आप उन्हें सहायता कीजिए परमेश्वर, क्योंकि परमेश्वर आपने कहा प्रभु धर्मी लोगों को परमेश्वर आप संभालते हैं प्रभु। परमेश्वर का आँख जो है, परमेश्वर का आँख जो है धर्मियों के ऊपर लगी रहती है। परमेश्वर आपको कभी भी आपको नहीं छोड़ेंगे, आपके पैर को कभी ठोस नहीं लगेगा। परमेश्वर आपको संभालेंगे। आप केवल परमेश्वर के मार्गों पर आप चलिए, परमेश्वर का क्या व्यवस्था है उस पर आप चलिए, परमेश्वर आपको सहायता करेंगे। वचन में लिखा है धर्मी लोगों को परमेश्वर ऐसा एक धैर्य देंगे परमेश्वर, जैसा जवान सिंहों के समान परमेश्वर आपको धैर्य करेंगे। आपके सारे डर को परमेश्वर हटा देंगे, आपके सारे कमजोरों को परमेश्वर हटा देंगे। परमेश्वर के ऊपर आप विश्वास कीजिए, परमेश्वर का सहारा आप लीजिए, परमेश्वर आपको कभी नहीं छोड़ेंगे। परमेश्वर ने कहा मैं तुम्हारे दाहिना हाथ को धर कर मैं तुम्हें सहायता करता हूँ। थैंक यू होली स्पिरिट परमेश्वर, थैंक यू होली स्पिरिट। प्रभु ये सारा आदर महिमा गौरव प्रभु हम आप ही को देते हैं प्रभु, यीशु मसीह के नाम से परमेश्वर की आराधना आपको देते हैं। आमेन आमेन हालेलुया। நாம் கர்த்தரை இவ்வளவு நேரம் ஆராதனை செய்தோம், हम परमेश्वर की इतने समय आराधना किया है। Praise the Lord. Praise the Lord। எவ்வளவு துதித்தாலும் போதாது, कितना भी स्तुति करेंगे तो काफी नहीं है। நம் ஆண்டவர் நல்லவர், हमारा परमेश्वर बहुत अच्छे ஒரு हैं, நாளும் கைவிட மாட்டார்। एक दिन भी कभी हाथ नहीं छोड़ेंगे। அவர் நம்மை நேசிக்கிறார், वो हमसे बहुत प्रेम करते உங்களை हैं, நேசிக்கிறார்। आपसे प्रेम करते हैं। அல்லேலூயா। हालेलुया। அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவான்। जो कोई उसके ऊपर भरोसा करते हैं वो धन्य व्यक्ति है। எந்த சூழ்நிலையிலையும் அவரை விட்டுவிடக் கூடாது। कोई भी परिस्थिति में परमेश्वर को मत छोड़िए, அவருடைய கரத்தை இறுக பிடித்துக் கொள்ளுங்க। परमेश्वर के हाथ को दृढ़ कर लीजिए। அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்। ऐसे बच्चों को परमेश्वर ने वादा किया है कि उनको मैं पूर्ण शांति दूंगा। அல்லேலூயா। हालेलुया। தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம்। हम लगातार परमेश्वर की चरण में हम इंतजार करेंगे, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर में आशीष करेंगे। அல்லேலூயா। हालेलुया। விசேஷமா இந்த நாளுடைய வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம்। विशेष रीति से आज के वचन के लिए हम प्रार्थना करेंगे। யார் கண்களை மூடுவோம்। आइए हम सब अपनी आंखों को बंद करेंगे। அன்பு தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்। प्यारे पिता आपको स्तुति करते हैं। சர்வ வல்லமையுள்ள பிதாவே, सर्वशक्तिमान परमेश्वर இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி। इस समय के लिए आपको धन्यवाद करते हैं प्रभु। இதுவரை காத்து வந்தீரே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்। अभी तक आपने संभाल कर आए इसके लिए आपको धन्यवाद करते இந்த हैं। நாளில் நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி ஆராதிக்க தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே। आज के दिन भी हम एक मन होकर प्रभु आपको आराधना करने के लिए हमने मदद किया है, इसके लिए धन्यवाद करते हैं। சீக்கிரம் சபை கூடி வர கர்த்தர் உதவி செய்யுங்க। जल्दी से हम कलीसिया सब मिलकर इकट्ठा होकर मिलने के लिए आपको मदद
कीजिए। சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. कलीसिया वाले सभी लोगों को आप आशीष कीजिए। प्रभु आप सहायता कीजिए। உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். आपके बच्चों को आपके हाथ में हम सौंपते हैं। அநேகர் உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை தாங்கி வருகிறார்களே, அவர்களை ஆசீர்வதிங்க. बहुत सारे लोग जो है प्रभु इस सेवा में प्रभु सपोर्ट कर रहे हैं। प्रभु अपने आशीष कीजिए। அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை ஆசீர்வதிங்க சுவாமி. वे जो देते हैं दान दशांश को आप आशीष कीजिए। தசமபாகத்தை ஆசீர்வதிங்க. दशांश को आशीष कीजिए। உங்களுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. प्रभु आपका आशीर्वाद प्रभु उनके ऊपर रहने दो। அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திச்சு கொடுங்க. उनकी सारी जरूरतों को आप पूरा कीजिए। போகும்போது வரும்போது பிரயாணங்கள்ல வேலைகள்ல பாதுகாப்பு கொடுங்க. जाने आने में प्रभु काम पर प्रभु आप उन्हें सहायता कीजिए। உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. प्रभु आपका हाथ रहने दो। ஆசீர்வதிங்க சுவாமி. आशीष कीजिए இந்த पिता। நாள்ல நீங்க எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. आज के दिन में भी प्रभु आप हमसे बात कीजिए। உம்முடைய வார்த்தையை கொண்டு நாம் பேசும் ஆண்டவரே. प्रभु आपके वचन से लेकर हमें बात कीजिए। எங்களுக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தில் நடத்துங்க ஆண்டவரே. प्रभु आप हमें प्रभु एक ऐसा ज्योति में आप चलाइए। நீர் ஆலோசனையா இருக்கிற தேவன் ஆண்டவரே. प्रभु आप ऐसा प्रभु योजना देने वाले खुदा है। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। இந்த நாள் வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. आज के वचन को आशीष உங்களுடைய कीजिए। கிருபைகளால் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். आपके अनुग्रह के अंदर छिपाकर आप इसे இந்த संभालिए। வீடியோ பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஐயா. इस वीडियो को देखने वाले हर एक को आशीषित होने दो। யாராவது பலவீனங்களோடு இருந்தால் கர்த்தர் அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பீராக. अगर कोई प्रभु कमजोर के साथ है तो प्रभु इसी वक्त प्रभु आप उन्हें छुटकारा के साथ दीजिए। புது பலத்தினால் கட்டுங்க ஆண்டவரே. एक नया बल से आप उन्हें प्रभु दृढ़ कीजिए। ஆசீர்வதிங்க. आशीष துதி कीजिए। கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं पिता। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर बहुत अच्छे நாம் हैं। எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். आइए हम सब बाइबल को हाथ में लेंगे। மத்தேயு 22வது அதிகாரம் मत्ती की किताब में 22 अध्याय 31 32வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். उसमें 31 और 32 वचन को हम लेंगे। மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்றார். परंतु मरे हुओं को जी उठने के विषय में क्या तुमने यह वचन नहीं पढ़ा जो परमेश्वर ने तुमसे कहा, मैं अब्राहम का परमेश्वर और इसहाक का परमेश्वर और याकूब का परमेश्वर हूँ। वह मरे हुओं का नहीं परंतु जीवितों का है। அல்லேலூயா. वह परमेश्वर है। ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? அவர் மரித்தோருக்கு தேவனாய் இல்லாமல் ஜீவனுள்ளோருக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். वचन कहता है कि वो परमेश्वर जो है मरे हुओं का नहीं परंतु जीवितों का परमेश्वर है। ஆமென். आमेन। ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். अब्राहम का परमेश्वर और इसहाक का परमेश्वर और याकूब का परमेश्वर हूँ। அல்லேலூயா. हालेलुया। இங்கே நாம் பார்க்கிறோம், இவர்கள் முற்பிதாக்களின் காலம் என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ पर हम देखते हैं ये जो है पूर्वज है। இவர்களுடைய காலத்துல இவர்களுடைய விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்தில் எடுத்து வாசித்தால் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. और इब्रानियों की किताब में 11 अध्याय में हम पढ़ेंगे तो इनका सारा उनका गवाही को हम देख सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। இவருடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருந்தது என்று சொல்லி எபிரேயர் 11லிருந்து 11வது அதிகாரம் 9லிருந்து 21 வரைக்கும் வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. और इब्रानी की किताब में 11 में 9 से 21 तक हम पढ़ेंगे तो इनका गवाही कितना ऐसा है करके वहाँ पर पढ़ सकते हैं। தேவன் மேல இவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல் எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தார்கள். और परमेश्वर की प्रतिज्ञा के ऊपर उन्होंने बहुत ऐसा दृढ़ विश्वास किया है। அபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. अब्राहम के बारे में वचन कहता है। தன்னுடைய ஈசாக்கை மகனை பலி கொடுக்க சொல்லும் பொழுது அப்படியே அவர் கீழ்ப்படிந்து அவர் பலி கொடுக்க போனார் என்று வேதம் சொல்லுகிறது. अपने बेटे ईसा को परमेश्वर ने जब कहा था कि उन्हें बलिदान दो तो परमेश्वर उसने अब्राहम ने तुरंत उसे बलिदान देने के लिए चले गए। இந்த பூமியிலே அவர்கள் ஒரு பரதேசியை போல ஒரு அவர்களுடைய வாழ்க்கையில இந்த பூமிக்குரிய கூடாரத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கையா இருந்தது மாதிரி அங்க எழுதப்பட கிடையாது. और जब वे दुनिया में जब जिए थे उनका जो गढ़ है वो शेल्टर है, इस दुनिया का उनके ऊपर भरोसा नहीं रखा। அல்லேலூயா. हालेलुया। அவர் வரப்போகிற ஆமென் அந்த பரம கானானை காணும்படியாகவே அவர்களுடைய விசுவாசம் எல்லாம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. और आने वाला जो परमेश्वर का जो स्वर्ग राज्य है उनके ऊपर उन्होंने भरोसा करके वो चले। அல்லேலூயா. हालेलुया। ஆமென். இந்த காலை வேளையில நாம் இன்றைக்கு இந்த ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானம் பண்ண போகிறோம். इस सुबह के समय में हम इन तीन जन के बारे में हम
मेडिटेट हम करेंगे। அல்லேலூயா. हालेलुया। எபிரேயர் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். इब्रानी की किताब में 6 अध्याय हम लेंगे। எபிரேயர் 6வது அதிகாரத்தை எடுத்து நாம் வாசிப்போம். 13 இருந்து 15 வரைக்கும் வாசிப்போம். हम इब्रानी की किताब में 6वां अध्याय को हम लेंगे, उसमें 13 से 15 तक हम पढ़ेंगे। அங்கே ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் எப்படி பெற்றுக்கொள்கிறார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. और वहां पर परमेश्वर ने दिया वो प्रतिज्ञा को अब्राहम ने कैसे प्राप्त किया है वहां पर लिखा है। ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு परमेश्वर ने अब्राहम से प्रतिज्ञा करते समय जब शपथ खाने के लिए किसी को अपने से बड़ा न पाया तो अपने ही शपथ खाकर कहा, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். मैं सचमुच तुझे बहुत आशीष दूंगा और तेरी संतान को बढ़ाता जाऊंगा। அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். और इस रीति से उसने धीरज धर कर प्रतिज्ञा की हुई बात प्राप्त की। அல்லேலூயா. हालेलुया। வேதம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? वहां पर लिखा है जो अब्राहम का परमेश्वर कैसा है, அவர் வாக்குத்தத்தத்தின் தேவனாக இருக்கிறார். और वो परमेश्वर प्रतिज्ञा करने वाले खुदा है। வேதத்தில் अनेक வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. इस बाइबल में बहुत सारी अनेक प्रतिज्ञा दिया है। வேதத்தை வாசிக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வாக்குத்தத்தம் ஆமென் அது உரிமை கொண்டாட முடியும். और जो ये बाइबल को जो पढ़ते हैं उन सभी लोगों के लिए प्रतिज्ञा जो है वो उनके लिए ठहरेगा। ஆமென். आमीन। இங்கே ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. यहाँ पर अब्राहम के बारे में लिखा है ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். परमेश्वर ने अब्राहम से प्रतिज्ञा किया, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து और मैं तुझे सचमुच आशीष दूंगा, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். तेरी संतान को बढ़ाता जाऊंगा। அல்லேலூயா. हालेलुया। என்ன ஆசீர்வாதம் அது? वो क्या आशीर्वाद है? அப்போஸ்தலர் 7:5 எடுத்து வாசிக்கும் பொழுது और प्रेरित की किताब में 7:5 में पढ़ेंगे तो இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை அங்க கொடுக்கிறார். वहाँ पर लिखा है 2 प्रकार के आशीर्वाद है। ஒன்று அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். पहला जो है वो देश को मैं तुम्हें दूंगा, இன்னொன்று உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். और दूसरा जो है तेरे वंश को आशीष இந்த करूंगा। வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது ये प्रतिज्ञा देते समय வேதம் சொல்லுகிறது அந்த கானான் தேசத்துல ஒரு அடி நிலம் கூட இவர்களுக்கு கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. वचन कहता है वो कानान देश में उनको एक ऐसा एकड़ भी उनको जमीन नहीं था, அவர்கள் பரதேசியை போலதான் கூடாரங்களை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். और वे ऐसे एक परदेशी जैसे एक टेंट लगाकर वो ऐसे जीते थे। அப்படிப்பட்ட தேசத்தை ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தை கானான் தேசத்தை உனக்கும் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். और वैसे देश को कानान देश को परमेश्वर ने कहा कि मैं तुम्हें ये कानान देश मैं तुम्हें दूंगा। ஆமென். आमीन। அதே போல அது ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாத இருக்கும் பொழுது और ऐसे ही जब अब्राहम को जब वंश नहीं था तो ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய குழந்தைகளை நீ நட்சத்திரங்களை எண்ண முடியாததை போல உன் சந்ததி பெருகும் பெருகி இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். उस समय में परमेश्वर ने ऐसा वाग्दान दिया कि तुम्हारी जो संतान है वो ऐसे आकाश के तारों जैसे रहेगा। அல்லேலூயா. आमीन। ஆமென். அந்த வசனத்தால் வாசி ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தான் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். और वो वचन में ऐसे लिखा, ऐसे ही वाग्दान परमेश्वर ने उसे दिया। அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் என்னைய பொறுமையாய் காத்திருந்ததை அதை எல்லாம் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है कि अब्राहम ने धीरज धर कर परमेश्वर की प्रतिज्ञा को प्राप्त किया। தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். और परमेश्वर ने हर एक मनुष्य के लिए जो रखा हुआ वाग्दान को हम पा सकते हैं। ஒவ்வொரு மனிதனை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். और हर एक मनुष्य को आशीष करने के लिए हमें बुलाया है। அல்லேலூயா. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், और मैं तुम्हें सचमुच मैं तुम्हें आशीष உன்னை करूंगा, பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मैं तेरी संतान को बढ़ाता जाऊंगा। அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? और उसे कैसे हम प्राप्त करेंगे? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். और हमें धीरज के साथ हमें उसे बाट जोड़ना है, பொறுமையாய் காத்துக்கொண்டு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். और धीरज के साथ हमें बाट जोड़कर उसे प्राप्त करना है। ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது. अब्राहम के बारे में वचन कहता है, ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். और उत्पत्ति की किताब में 12 अध्याय में परमेश्वर वाग्दान देते हैं, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुम्हें आशीष करूंगा, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், तुम्हारे संतान को आशीष நீ करूंगा, ஆசீர்வாதமாய் இருப்பாய். और तुम आशीष का होगा। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாமுடைய 75வது வயதிலே இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். जब अब्राहम 75 उम्र का था तब परमेश्वर ने ये प्रतिज्ञा को दिया, அவன் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிவிட்டது, 85 வருடங்கள் ஆகிவிட்டது. और कुछ समय के बाद 85 उसका साल हो गया। அல்லேலூயா. हालेलुया। ஆபிரகாம் இங்க கொஞ்சம் பொறுமையை அவன் என்ன செய்கிறான்? இழந்து விடுகிறான். और अब्राहम जब क्या करता है उसका जो धीरज है उसे वो ढीला कर देता है। அல்லேலூயா. हालेलुया। அது ஆதியாகமம் 16வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா वही उत्पत्ति की किताब में 16 अध्याय को हम पढ़ेंगे तो அவர்கள் பொறுமையை இழந்து उनका जो धीरज को होकर அவர் அந்த ஆபிரகாமுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய அந்த ஆகாருங்கிற பெண்ணை வேலைக்காரியை சாராள்
ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தார். और उसने सारा जो है उसका जो काम वाली थी हाजिरा उनको उनके पति को उसने दे दिया। அல்லேலூயா. हालेलुया। அது மூலமாக இஸ்மவேல் என்று சொல்லி ஒரு பையன் பிறந்தார். और उसके जरिए इस्माइल करके उनका एक पुत्र जन्म हुआ। ஆபிரகாமுடைய வயது 86வது வயதுல இந்த இஸ்மவேல் பிறக்கிறான். और उसका जब 86 उम्र था तभी वो इस्माइल पैदा होता है। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருந்த அந்த திட்டங்களை அவர்கள் என்ன செய்றாங்க, பொறுமை இல்லாதபடி அவசரப்பட்டு விட்டார்கள். और जो परमेश्वर ने क्या उनके लिए प्रतिज्ञा दिया था, उनके लिए क्या प्लान किया था, उसे वो नहीं समझ पाए। उसने वो उसे धीरज को खोकर उन्होंने वो काम कर दिया। தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். परमेश्वर ने प्रतिज्ञा दिया था। நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன். हमारा परमेश्वर जो है वो जो कहते हैं वही उसे पूरा करते हैं। அவர்கள் பொறுமை இல்லாதபடி அந்த இடத்துல அவசரப்பட்டு விட்டார்கள். और उनको ऐसे धीरज नहीं था, उन्होंने जल्दबाजी में उसने काम कर दिया। ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ परमेश्वर ने हमें क्या कहा है அதை நமக்கு செய்வார். और उसे वो पूरा करेंगे। நாம் பொறுமையினால் தான் காத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆத்துமாக்களை என்றும் வேதம் சொல்லுகிறது. और धीरज के साथ ही उसे हमें उसे पालन करना है करके वचन कहता है। லூக்கா புத்தகம் 21வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா और लूका की किताब 21 अध्याय को हम पढ़ेंगे तो ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर परमेश्वर का दूसरा आगमन के बारे में लिखा है। வருகிற காலங்கள் எப்படிப்பட்ட காலமா இருக்கும் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. आने वाला समय कैसा है करके वहां पर लिखा है। பயங்கரமான ஆபத்து நிறைந்த உலகத்துல தான் நாம் வாழ்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ऐसे भयानक ऐसे संकट से भरा हुआ दुनिया में ही हम जीते हैं। யுத்தங்களை பார்ப்பீர்கள், और जब लड़ाई को हम देखेंगे, பஞ்சங்களை பார்ப்பீர்கள், और अकाल को हम देखेंगे, கொள்ளை நோய்களை பார்ப்பீர்கள். और महामारी को देखेंगे। ஆமென். आमीन। இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள். और अंत दिन में ये सब सारे घटना को तुम देखोगे। உலகத்துல அன்பு குறைந்து போய்விடும். और दुनिया में प्रेम कम இந்த होगा। சூழ்நிலையில வேதம் என்ன சொல்லுகிறது? और इस परिस्थिति में वचन क्या कहता है? நாம் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். हमारा परमेश्वर ने ऐसा प्रतिज्ञा दिया है कि तुम्हें मैं नित्य जीवन दूंगा। நாம் இரண்டாம் வருகையில நான் வரும்போது உங்களை நான் எடுத்துக்கொள்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். और मेरा जो दूसरा आगमन है मैं तुम्हें उठा लिए जाऊंगा। அந்த நாம் பரலோகம் போகத்தக்க और जब स्वर्ग राज्य में जाने के लिए நாம் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். वचन क्या कहता है? तुम्हें जो है धीरज को धरना है। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் தான் நாம் பரலோகத்துக்கு போக முடியும். और वहीं से स्वर्ग राज्य में जा सकते हैं। தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. बाइबल में परमेश्वर का वचन दिया है। வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது और प्रकाशित वाक्य में 3:10 में हम पढ़ेंगे तो அங்க என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம் வாசி. और प्रकाशित वाक्य में 3 में 10 अध्याय को हम पढ़ेंगे। அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய வாக்குத்தத்த வசனங்கள் சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அந்த வசனம் நிறைவேறுகிற வரைக்கும் நாம் என்ன செய்ய அந்த புடமிடும் என்று வேதம் சொல்லுகிறது. और वचन कहता है जब तक परमेश्वर ने जो हमें वचन दिया है वो वचन पूरा होने तक हमारे जीवन में ऐसा வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வாசி. तूने मेरे धीरज के वचन को थामा है, इसलिए मैं भी तुझे परीक्षा के उस समय बचा रखूंगा जो पृथ्वी पर रहने वालों के परखने के लिए सारे संसार पर आने वाला है। हालेलुया। हालेलुया। அங்க என்ன சொல்லுகிறது? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருப்பவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தில் மேலோங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். हमें वचन को संभालना है। வாக்குத்தத்தங்களை காத்துக்கொள்ள வேண்டும். हमें प्रतिज्ञा को हमें संभालना है। பொறுமையா நாம் காத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ள முடியும். जब हम धीरज के साथ परमेश्वर के वचन को थामे रहेंगे हम परमेश्वर के राज्य में उठा लिए जाएंगे। ஆபிரகாமின் தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவனாய் இருக்கிறார். जब अब्राहम का परमेश्वर जो है वाग्दान का परमेश्वर है। அன்றைக்கு அவர் வாக்கு கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு அந்த கானான் தேசத்துல ஒரு அடி நிலம் கூட கிடையாது. जब परमेश्वर ने उसे प्रतिज्ञा दिया था जब अब्राहम को उस कानान देश में उनको कुछ भी जगह नहीं था। அன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கு அன்றைக்கு இல்ல. और जब वाग्दान का जो संतान है ईसाक जब नहीं था। ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை அவன் பொறுமையாக இருந்து அவன் பெற்றுக்கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन उसने सारे प्रतिज्ञा को उसने धीरज धरकर उसने वो प्राप्त किया। Praise the Lord. Praise the Lord. பொறுமை ரொம்ப அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. हमारे लिए धीरज बहुत आवश्यक है। இந்த கடைசி காலத்தில் நாம் பொறுமையோடு நாம் இருக்கும் பொழுது ஆத்துமாக்களை நாம் காத்துக்கொள்ள முடியும். इस अंतिम दिन में हम धीरज के साथ हम जब रहेंगे तभी परमेश्वर का उसे अनुग्रह हम पा सकते हैं। ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட பொறுமை அவசியம். और स्वर्ग राज्य में उठा लिए जाने के लिए हमें धीरज अवश्य है। இரண்டாவது நம்முடைய ஆண்டவர் ஈசாக்கின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. और दूसरा जो है ईसाक का परमेश्वर करके लिखा है। அவர் எப்படிப்பட்ட தேவன்?
और वो परमेश्वर कैसा है? ஈசாக்கின் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ईसाक का परमेश्वर जो है आशीष करने वाले परमेश्वर है। ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். और उत्पत्ति की किताब है 26 अध्याय को हम लेंगे। 24வது வசனம் சொல்லுகிறது. उसमें 24 वचन में लिखा है, அன்று ராத்திரியில கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். और उसी दिन यहोवा ने रात को उसे दर्शन देकर कहा, मैं तेरे पिता अब्राहम का परमेश्वर हूँ, मत डर, क्योंकि मैं तेरे साथ हूँ और अपने दास अब्राहम के कारण तुझे आशीष दूंगा और तेरा वंश बढ़ाऊंगा। हालेलुया। இங்க வேதம் என்ன சொல்லுகிறது? यहाँ पर वचन क्या कहता है? ஈசாக்கிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ईसाक से परमेश्वर कहते நீ हैं, பயப்படாதே, तुम मत डरो, நான் உன்னுடைய தகப்பன் ஆபிரகாமுடைய தேவன், मैं तुम्हारे पिता अब्राहम का परमेश्वर हूँ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், मैं तुम्हें आशीष दूंगा ஆபிரகாம் நிமித்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். और अब्राहम के कारण तुझे आशीष दूंगा। நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், हम परमेश्वर की நம் संतान இரவு हैं, பகலும் ஆண்டவரை நம்பி வாழ்கிறோம். हम रात दिन परमेश्वर से भरोसा कर हम जीते हैं। வேதம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், आपके कारण आपके बच्चों को भी परमेश्वर உங்கள் आशीष குடும்பத்தை करेंगे, தேவன் ஆசீர்வதிப்பார். आपके परिवार को आशीष அவர் करेंगे। ஆசீர்வதிக்கிற தேவன். वो आशीष करने वाले परमेश्वर है। ஆபிரகாம் ஒரு பக்திமானாய் வாழ்ந்தது நிமித்தம் अब्राहम ने ऐसा भक्ति का जीवन जिया, ஈசாக்கை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ईसाक को भी परमेश्वर आशीष உன் करते हैं। தகப்பன் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். तुम्हारे पिता के कारण मैं तुम्हें आशीष दूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை நீங்க பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. इस सुबह के समय में ये वचन को आप सुन रहे हो। உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய பயபக்தி நிமித்தம் கர்த்தர் உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். आपके कारण और आपके विश्वास के आपके भयभक्ति के कारण आपको परिवार को आशीष करेंगे அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். और वो आशीष करने वाले खुदा है। அதே 26:12வது வசனம் சொல்லுகிறது. और 26 में 12 में पढ़ेंगे तो ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். फिर इसहाक ने उस देश में जोता बोया और उसी वर्ष में 100 गुना फल पाया और यहोवा ने उसको आशीष दी। ஆமென். आमेन। 100 மடங்கு பலனை தேவன் கொடுக்கிறார். और 100 गुना उसे वो फल देते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। 100 மடங்கு தேவன் பலனை கொடுக்கிறார். और 100 गुना उसे फल देते हैं। அந்த காலம் ஒரு பஞ்ச காலம் என்று அந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. और उस स्टार्टिंग वचन में लिखा है कि उस समय जो है वो अकाल का समय था। அந்த பஞ்ச காலத்துல கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். और उस अकाल के समय में भी परमेश्वर ईसा को आशीष करते அவர் हैं ஆசீர்வதிக்கிற தேவன். और वो आशीष करने वाले खुदा அதுல है। 26:5வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். और 26:5 वचन में पढ़ेंगे तो நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். और 4 वचन में हम पढ़ेंगे, मैं तेरे वंश को आकाश के तारागण के समान करूंगा और मैं तेरे वंश को ये सब देश दूंगा और पृथ्वी की सारी जातियां तेरे वंश के कारण अपने को धन्य मानेगी। ஹல்லேலூயா. हालेलुया। பாருங்க, ஈசாக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். और ईसा को परमेश्वर कितने आशीष देते हैं। ஆபிரகாமை போல ஒரு பக்திமான் என்று சொல்லி ஈசாக்கை நாம் சொல்ல முடியாது. और अब्राहम की जैसा भक्ति जन है करके हम ईसा को नहीं बोल सकते। ஆனாலும் அவன் ஜெபிக்கிறவன், தேவனுடைய பிள்ளை, தேவன் ஈசாக்கும் ஒரு பக்திமான் தான். और फिर भी जो है वो ईसा जो है परमेश्वर को डरने वाला ऐसा भक्ति जन था। ஆனால் ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். और अब्राहम के कारण ईसा को परमेश्वर ने आशीष किया। நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது अब जब नया नियम में हम आएंगे तो எபேசியர் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். एफएससी की किताब में पहला अध्याय हम लेंगे। எபேசியர் 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, और एफएससी की किताब में पहला अध्याय में लेंगे तो 3வது வசனம் சொல்லுகிறது, 3 वचन में लिखा நம்முடைய है, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். हमारे प्रभु यीशु मसीह के परमेश्वर और पिता का धन्यवाद हो कि उसने हमें मसीह के स्वर्गीय स्थानों में सब प्रकार की आत्मिक आशीष दी है। அதுல 18வது வசனம் சொல்லுகிறது, उसमें 12 वचन में लिखा தமது है, சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். 11 वचन में हम पढ़ेंगे, उसी में जिसने हम भी उसी की मनसा से अपनी इच्छा के मत के अनुसार सब कुछ करता है, पहले से ठहराए जाकर मीरास बने। ஹல்லேலூயா. हालेलुया। அதுல 2வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. और दूसरा अध्याय 7 वचन में கிறிஸ்து पढ़ेंगे, இயேசுவுக்குள் நம்மையும் அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். और
कि वह अपनी उस कृपा से जो मसीह यीशु में हम पर है आने वाले समयों में अपने अनुग्रह का असीम धन दिखाए। Praise the Lord. Praise the இங்க Lord. என்ன சத்திய வார்த்தை என்ன சொல்லுகிறது? यहाँ पर सत्य वचन क्या कहता है? கிறிஸ்துவுக்குள்ளாக और मसीह के अंदर ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ और अब्राहम को परमेश्वर ने क्या आशीष दिया இந்த है? ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அவரை ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேருக்கு அவர் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டார். ये सारा आशीर्वाद जो है मसीह यीशु के अंदर हमें जो मसीह को ग्रहण किया है उन सभी लोगों को ये प्रतिज्ञा दिया है। பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். और पाप क्षमा का उद्धार हमें दिया है। இந்த பூமிக்கு பிறகு மறு உலகத்துல பரலோக ராஜ்யம் நமக்கு கொடுத்திருக்கிறார். इस दुनिया के बाद स्वर्ग राज्य में हमें दिया है। ரோமர் 6:3 எடுத்து வாசிச்சோம்னாக்க रोमी की किताब में 6:3 में हम पढ़ेंगे तो எத்தனை பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தார்களோ और जितने ने परमेश्वर को ग्रहण करके बपतिस्मा लिया है அத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் வந்து விட்டார்கள். और वो सारे जन जो है मसीह के अंदर आ चुके हैं அத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்து விட்டது. और उन सारे लोगों को ये आशीर्वाद मिल चुका है। இப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். अब वे परमेश्वर उनको देखकर कहते हैं ஏசாயா 43 எடுத்துக்கொள்வோம். और ऐसे की किताब में 43 को हम लेंगे। ஏசாயா 43வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. ऐसे की किताब में 43 में पहला वचन को हम लेंगे तो எடுத்து வாசிப்போம். हम लेकर हम पढ़ेंगे। அல்ல 1வது வசனம் சொல்லுகிறது. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன். हे इज़राइल तेरा रचने वाला और हे याकूब तेरा सृजनहार यहोवा अब यूं कहता है मत डर क्योंकि मैंने तुझे छुड़ा लिया है मैंने तुझे नाम लेकर बुलाया है तू मेरा ही है। ஆமென். आमीन। இந்த ஆசீர்வாதத்திற்கு நாம் பாத்திரமாக மாறி விடுகிறோம். और ये आशीर्वाद के लिए हम योग्य बन जाते हैं। Praise the Lord. हालेलुया। எப்படி ஆண்டவர் அன்றைக்கு ஈசாக்கை ஆசீர்வதித்தார். और उस दिन परमेश्वर ने ईसा को आशीष किया ஆபிரகாம் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். और परमेश्वर ने कहा अब्राहम के कारण मैं तुझे आशीष दूंगा। அதே ஆசீர்வாதம் அவன் ஆசீர்வாதத்தை 100 மடங்கான பலனை ஆபிரகாம் ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். और वही आशीर्वाद ईसाक ने 100 गुना उसे मिला। அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாரோ அத்தனை பேர்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். और वही आशीष आज जो है मसीह यीशु मसीह के अंदर जिन्होंने प्रभु को ग्रहण किया उन सभी लोगों को ये आशीर्वाद मिलेगा। அவருடைய வாழ்க்கையில பாவம் மன்னிப்பு உண்டாகிறது. उनके जीवन में पाप क्षमा मिलता है। இந்த உலகத்திற்கு பிறகு பரலோக ராஜ்யம் அவனுக்கு கிடைக்கிறது. इस दुनिया के बाद स्वर्ग राज्य में भी उनको मिलता है। அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னுடையவன். इसलिए परमेश्वर कहते हैं तू मेरा है। அல்லேலூயா. हालेलुया। நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहते हैं कि तू मेरा ही है। ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தெய்வம்? अब्राहम का परमेश्वर कैसा परमेश्वर அவர் है? வாக்குத்தத்தத்தின் தேவனாய் இருக்கிறார். और वो प्रतिज्ञा करने वाले परमेश्वर है। ஆமென். आमीन। ஈசாக்கின் தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? ईसा का परमेश्वर कैसा है? அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். और वो परमेश्वर आशीष देने वाले खुदा है। மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் और तीसरा जो है वचन की तरह யாக்கோபின் தேவன் என்று சொல்லி. और याकूब का परमेश्वर करके। அல்லேலூயா. हालेलुया। இந்த யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? और याकूब का परमेश्वर किस तरह का परमेश्वर है? நம்மை பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலாக மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். हमें पवित्र करके हमें इज़राइल बनाने वाले परमेश्वर है। ரோமர் புத்தகம் 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். रोमियो की किताब में 8वें अध्याय को हम पढ़ लेंगे। ரோமர் புத்தகம் 8வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது. रोमियो की किताब में 8 में 29 वचन को हम पढ़ेंगे। அங்க சொல்லுகிறது யாரை அவர் முன்குறித்தாரோ और जिन्होंने परमेश्वर ने जिनको ठहराया है தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவை இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். क्योंकि जिन्हें उसने पहले से जान लिया है उसने पहले से ठहराया भी है कि उसके पुत्र के स्वरूप में हो ताकि वह बहुत बहुत भाइयों में पहलौठे ठहरे। அல்லேலூயா. हालेलुया। அந்த வேதம் சொல்லுகிறது யாரை அவர் ஆண்டவர் முன்னறிந்தாரோ और वचन कहता है जिन्हें उसने पहले जान लिया है அவர் இயேசு கிறிஸ்துவை போல அவர்களை மாற்றி விடுவார். और वो यीशु मसीह के जैसा स्वरूप हो जाएगा। எப்பொழுது இயேசு எப்படி பரலோகத்தில் இருக்கிறாரோ அதை போலவே அவருடைய சுபாவம் அவருடைய எல்லாம் மாறிவிடும் என்று வேதம் சொல்லுகிறது. अभी परमेश्वर स्वर्ग राज्य में कैसा है ऐसे ही हमारा जो स्वर्ग बदल जाएगा। இந்த யாக்கோபை குறித்து வேதம் சொல்லுகிறது यहाँ पर याकूब के बारे में लिखा है இவன் அவனுடைய பிறப்பு அவனுடைய வளர்ப்பு ஒரு நல்ல ஒரு மனிதன் என்று எழுதப்பட கிடையாது. और उसका जो
उसका जो बॉन्ड और उसका जो बड़पन है वो अच्छा नहीं है। அல்லேலூயா. Hallelujah. ஆதியாகமம் 25 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது और उत्पत्ति की किताब में 25-26 को हम पढ़ेंगे तो அதுல சொல்லுகிறது அவன் காலை வாருகிறவன் என்று சொல்லி. और वहाँ पर लिखा है वो जो झूठा व्यक्ति है। அல்லேலூயா. हालेलुया। 27 12வது வசனம் சொல்லுகிறது 27-12 वचन में लिखा है அவன் ஒரு எத்தன் என்று சொல்லுகிறது. और वहाँ पर लिखा है वो ऐसा दुष्ट मनुष्य है। 27 19வது வசனம் சொல்லுகிறது 27-19 में लिखा है அவன் பொய் சொல்லுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. और वो जो है झूठ बोलने वाला इंसान है। அல்ல 27 35 எடுத்து வாசிக்கும் பொழுது और 27 में 35 हम पढ़ेंगे तो அவன் தந்திரக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. और वो ऐसे चतुर करने वाला इंसान है। 27 36வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது 27 में 36 में लिखा है அவன் மோசம் போக்குகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. और वैसे चीटिंग करने वाला इंसान है। அவன் 31 20 எடுத்து வாசிக்கும் பொழுது और 31-20 में पढ़ेंगे तो அவன் திருடன் என்று வேதம் சொல்லுகிறது. और वो चोर है। அல்லேலூயா. हालेलुया। இந்த யாக்கோபு ஒரு நல்ல ஒரு பெயர் உள்ள ஒரு மனிதன் கிடையாது. और ये याकूब जो है अच्छा इंसान नहीं है। யாக்கோபு என்று சொன்னாலே அவன் ஒரு ஏமாத்துக்காரன் என்றுதான் அர்த்தம். याकूब बोलेंगे तो ये वो ऐसे जो फंसाने वाला इंसान है। அல்லேலூயா. हालेलुया। இந்த யாக்கோபை தேவன் ஆசீர்வதிக்கிறார். और ये याकूब को परमेश्वर आशीष करते हैं। நீங்க ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. आप लेंगे तो उत्पत्ति की किताब में 32 अध्याय में ஆண்டவர் அந்த யாக்கோபுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर याकूब किस तरह का आशीर्वाद देते हैं 28வது வசனத்தை வாசிப்போம். और उसमें 28 वचन को हम पढ़ेंगे। அங்க சொல்லுகிறது அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். उसने कहा तेरा नाम अब याकूब नहीं परंतु इस्राएल होगा क्योंकि तू परमेश्वर से और मनुष्य से भी युद्ध करके प्रबल हुआ है। அல்லேலூயா. हालेलुया। இந்த யாக்கோபு ஆண்டவர் சொல்ல இனிமே நீ யாக்கோபு என்று இருக்க மாட்டாய். और ये याकूब जो है अभी परमेश्वर कहते हैं कि इसके बाद तुम याकूब नहीं रहोगे। இதிலிருந்து உன்னுடைய பேர் இஸ்ரவேல். इसके बाद तुम्हारा नाम जो है इस्राएल रहेगा। இஸ்ரவேல் என்றால் என்ன? इस्राएल का मतलब क्या அவன் है? தேவனுடைய மனிதன். और वो प्रभु का मनुष्य है। அவன் பரிசுத்தவான். और वो पवित्र इंसान அவன் है। ஆவிக்குரியவன். और वो आत्मिक मनुष्य है। அல்லேலூயா. हालेलुया। முதல்ல அவனுடைய வாழ்க்கை ஆரம்பம் பாவியான ஒரு வாழ்க்கையா தான் இருந்தது. और उसका जो शुरुआत का जो जीवन था वो ऐसे पाप का जीवन था। ஆனா இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது? लेकिन अभी जो है उसका जीवन किस तरह का है? அவனை பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் இஸ்ரவேலாய் மாற்றி விட்டார். और परमेश्वर ने उसे पवित्र कर उसे इस्राएल बना दिया है। ஆமென். आमेन। அதனால தான் வேதம் சொல்லுகிறது அவன் அந்த சரித்திரத்துல ஒரு முக்கியமான பாத்திரமாக யாக்கோபு மாற்றப்பட்டார். इसलिए वचन में लिखा है कि हिस्ट्री में याकूब का ऐसा एक इंपॉर्टेंट प्लेस दिया है। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அவர் ஆபிரகாமின் தேவன். और वो अब्राहम का परमेश्वर है। ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வாக்குத்தத்தத்தின் தேவனாய் இருக்கிறார். और यहाँ अब्राहम का परमेश्वर किस तरह का परमेश्वर है? वो प्रतिज्ञा करने वाले परमेश्वर அவர் है। ஈசாக்கின் தேவன். वो ईसाक का परमेश्वर है। ஈசாக்கின் தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார்? और ईसाक का परमेश्वर किस तरह का परमेश्वर அவர் है? ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். और वो आशीष करने वाले परमेश्वर நீங்க है। யாராய் இருந்தாலும் சரி आप चाहे कोई भी हो, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டீர்கள். वचन स्पष्ट से कहता है कि तुम मसीह में तुम सारे जन आशीषित पाए हैं। என்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தீரோ அன்றைக்கு நீங்கள் அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டீர்கள். और जिस दिन परमेश्वर को ग्रहण कर बपतिस्मा लिया है उस दिन में परमेश्वर वो आशीष दिया है। ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் அதே போல உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். और अब्राहम को परमेश्वर ने कैसा प्रतिज्ञा दिया है वैसे ही परमेश्वर ने आपको भी प्रतिज्ञा दिया है। அவன் எப்படி அதை பெற்றுக்கொண்டான்? और उसे कैसे उसने प्राप्त किया? பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டான். और उसे वो धीरज के साथ धरकर उसने वो प्राप्त किया है। தேவன் நமக்கு अनेक வாக்குத்தத்தங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். और परमेश्वर ने हमारे लिए भी वो प्रतिज्ञा दिया है। நமக்கு அந்த பொறுமை வேண்டும். हमारे लिए भी वो धीरज जरूरी இந்த है। பூமியிலேயும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். इस दुनिया में भी वो आशीष को हम पाएंगे। இந்த பூமிக்கு பிறகு ஆண்டவர் நமக்கு பரலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். और इस दुनिया के बाद स्वर्ग राज्य में परमेश्वर ने हमें प्रतिज्ञा दिया है। அதையும் நாம் பெற்றுக்கொள்வோம். उसे भी हम प्राप्त करेंगे। இந்த யாக்கோபின் தேவனை குறித்து நாம் பார்த்தோம். यहाँ पर याकूब का परमेश्वर को हम நீ देखा है। எப்படிப்பட்ட நபராய் இருந்தாலும் சரி आप चाहे कोई भी मनुष्य हो, நீங்க ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி இருப்பதனால जब आप परमेश्वर के जब संतान बन जाते हैं, உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி आपके जीवन को पूरा पवित्र करके உங்களை இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றுகிறார். आपको इस्राएल परमेश्वर बना देते நீங்க हैं। பரிசுத்தவனாய் மாறி விடுகிறீர்கள். आप पवित्र जन बन जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। யாக்கோபு ஒரு மோசம் போக்குகிறவனாய் இருந்தாலும் चाहे वो याकूब जो है ऐसा फंसाने वाले इंसान हो, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். उसके जीवन को परमेश्वर ने बदल दिया அவன் இஸ்ரவேலாய் மாறிவிட்டார். और वो इस्राएल बदल गया। இனிமே
இனிமேல் உன் பெயர் யாக்கோபு கிடையாது, इसके बाद तुम्हारा नाम याकूब नहीं, நீ இஸ்ரவேல். तुम इजराइल हो। இன்னைக்கு கடவுள் நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். आज परमेश्वर हमें देखकर कहते हैं, இனிமேல் நாம் இந்த உலகத்துல நாம் வாழ்ந்தாலும் நாம் கடவுளுடைய பிள்ளையாய் இருக்கிறோம். इस दुनिया में हम जीते हैं फिर भी हम परमेश्वर की संतान हैं। நம்மளை மாற்றி விட்டார் ஆண்டவர். हमें बदल दिया है परमेश्वर ने। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। இவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? इनके बारे में वचन क्या कहता है? இந்த பூமியில் அவர்கள் வாழ்ந்தாலும் इस दुनिया में चाहे वो जिए तो भी இந்த பூமிக்குரிய காரியங்களில் அவர்கள் தங்களுடைய மனசை வைக்கவே இல்லை. इस दुनिया के कार्य में उनका मन नहीं था அவர்களுடைய முழுக்க முழுக்க அவர்கள் பரம கானானை குறித்த ஒரு சிந்தை இருந்தது. और उनका पूरा ध्यान जो है वो स्वर्ग राज्य में ही, स्वर्ग राज्य उनको ध्यान रखा था। இந்த பூமி நமக்கு சொந்தமில்லை என்கிற அந்த ஒரு நிலையான உறுதியான விசுவாசத்தோட இருந்தார்கள். और ये दुनिया जो है वो निरंतर नहीं करके उनके मन में इसे ठान लिया था தேவன் மேல நம்பிக்கையாய் இருந்தார்கள். और उन्होंने परमेश्वर के ऊपर विश्वास किया பரலோகத்தின் மேல் நம்பிக்கையாய் இருந்தார்கள். और स्वर्ग राज्य के ऊपर विश्वास किया தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். और परमेश्वर के वचन के ऊपर उन्होंने भरोसा किया। இந்த மூன்று பேரும் அவர்கள் விசேஷமாக எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருந்தார்கள். और ये तीन जन जो है ऐसे विशेष की रीति से वो ऐसे वो जीत लिए। ஆமென். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? आज भी हमारा परमेश्वर किस तरीके का அவர் ஆபிரகாமின் தேவன், वो अब्राहम का परमेश्वर है, ஈசாக்கின் தேவன், इसहाक का परमेश्वर है, யாக்கோபின் தேவன், याकूब का परमेश्वर இன்றைக்கு है। நம்முடைய தேவனாய் இருக்கிறார். आज वो परमेश्वर हमारा परमेश्वर है। ஹalleluya, हालेलुया। நமக்கு अनेक வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். हमें भी परमेश्वर ने बहुत सारा प्रतिज्ञा दिया है, நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். हमारे लिए परमेश्वर ने बहुत सारे आशीष को रखा है। நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த உலகத்துக்கு பிறகு பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக நம்மளை பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். हमारे जीवन को भी इस दुनिया के बाद स्वर्ग राज्य में पहुंचाने के लिए हमें पवित्र करते हैं। அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். और वो परमेश्वर जीवितों का परमेश्वर है। அவரை போல நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். हम उनकी जैसा हम बदलते हैं। எல்லார் கண்களை மூடுவோம். आइए हम सब आंख बंद करेंगे, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर हम நம் देखेंगे। ஆண்டவர் நல்லவர், हमारा परमेश्वर बहुत अच्छे நம் हैं, ஆண்டவர் நல்லவர். हमारा परमेश्वर अच्छे हैं। ஹalleluya, हालेलुया। நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். और निश्चय रीति से मैं तुम्हें आशीष करूंगा, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். मैं तुम्हें बढ़ाता जाऊंगा। ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். और दो प्रकार का आशीर्वाद अब्राहम को दिया। அன்றைக்கு ஒரு அடி நிலம் கூட அந்த கானான் தேசத்துல இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. और उनको थोड़ा भी जमीन कानान देश में उनके लिए नहीं था। சொந்த இடம் என்று ஒரு அடி நிலம் கூட இல்லாத சூழ்நிலையில और खुद का जमीन कुछ भी नहीं था उस தேவன் कानान देश வாக்கு में। பண்ணினார். परमेश्वर ने प्रतिज्ञा दिया। ஒரு குழந்தை இல்லாத சூழ்நிலையில और वो बच्चे नहीं थे उस समय में, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். तुम्हारे संतान को आशीष करूंगा करके परमेश्वर ने प्रतिज्ञा दिया। ஹalleluya, हालेलुया। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். आइए हम सब परमेश्वर की ओर हम देखेंगे, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். आइए हम परमेश्वर की ओर हम நம்முடைய देखेंगे। ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? हमारा परमेश्वर किस तरीके का அவர் परमेश्वर है? வாக்குத்தத்தத்தின் தேவனாய் இருக்கிறார். और वो प्रतिज्ञा का परमेश्वर है। அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். और वो परमेश्वर हमें आशीर्वाद करने वाले நம்முடைய हैं। முழு வாழ்க்கையும் பரிசுத்தமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். हमारे पूरे जीवन को परमेश्वर पवित्रता करने वाले हैं। இந்த பூமிக்கு பிறகு பரலோக ராஜ்யத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். इस दुनिया के बाद स्वर्ग राज्य में हमें पहुंचाने के लिए परमेश्वर है। நன்றி செலுத்துகிறோம் हम ஆண்டவரே. धन्यवाद करते हैं இந்த प्रभु। நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ये अच्छे वचन के लिए आपको धन्यवाद உம்முடைய करते हैं। கிருபைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपके अनुग्रह के लिए कोटि कोटि स्तुति हो। இந்த வீடியோ பார்த்து கொண்டு எங்களோடு ஆண்டவரை இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. इस वीडियो को देखने वाले आपके हर एक बच्चों का आप आशीष உம்முடைய कीजिए। கிருபையின் கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. आपके अनुग्रह के हाथों में हम सौंपते நீர் हैं। ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. प्रभु आप राजकरण ஒவ்வொரு कीजिए, குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. हर एक परिवार को आशीष நீர் कीजिए। எங்கள் ஆண்டவர் அப்பா. प्रभु आप हमारा परमेश्वर है எங்களுக்கு வாக்கு प्रभु। கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. आपने में प्रतिज्ञा दिया है प्रभु। கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. हम प्रभु यीशु मसीह में आप आशीष पाए हैं प्रभु। ஆமென். தேவா ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களும் பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. परमेश्वर प्रभु आपने हमसे वादा किया है कि प्रभु इस दुनिया का आशीष और स्वर्ग राज्य का आशीष परमेश्वर मसीह यीशु मसीह में हमें दिया है प्रभु। நீ எங்களுக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्रभु आपने हमें दिया वो वचन के लिए धन्यवाद प्रभु। நீ பயப்படாதே, तुम मत डरो, நீ என்னுடையவன். तुम मेरा है। நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. प्रभु धन्यवाद करते हैं ஒவ்வொரு प्रभु। பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. हर एक आपके बच्चों को आशीष कीजिए। தூரத்திலிருந்து கிராமங்கள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. जो दूर दूर से गांव से प्रभु ये वचन को देख रहे हैं प्रभु आपने आशीष कीजिए। நீங்க பட்டணத்திலிருந்து பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ये शहर से देखते हैं प्रभु उन्हें भी आप आशीष कीजिए। ஒவ்வொரு குடும்பத்தையும் அங்கடி வேலி போட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. हर एक परिवार को आप अग्नि का बाउंड्री लगाकर आप उन्हें सुरक्षा दीजिए। உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். आपके हाथों में हम सौंपते நீர் हैं ஆளுகை செய்யுங்கப்பா. प्रभु आप राजकरण कीजिए, ஆசீர்வதிங்க. आशीष தொடர்ந்து कीजिए। உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். लगातार आपका प्रशंस और हम प्रभु लगातार हमें घेर लेने दीजिए। நன்றி செலுத்துகிறோம்ப்பா. धन्यवाद करते हैं। இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आज के आराधना को आपने आशीष करके
करके दिया उसके लिए धन्यवाद। வருகிற வாரம் முழுவதும் உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. आने वाले हफ्ते में भी प्रभु आपका हाथ हमारे ऊपर रहने உம்முடைய दो। பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. आपके बच्चों को आप सुरक्षा दीजिए, ஆசீர்வதிங்க ஐயா. आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் இந்த பட்டணத்துல இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் மறைஞ்சு போகட்டும் ஆண்டவரே. यीशु मसीह के नाम से प्रभु ये जो शहर में जो वो है प्रभु ये कोरोना वायरस को यीशु मसीह के नाम से आप उसे नाश कर दीजिए। இந்தியாவை ரட்சித்தருளும் ஆண்டவரே. भारत देश को आप उद्धार कीजिए। தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. प्रभु आपके चरण में हम सौंपते हैं, ஆசீர்வதிங்க. आशीष சபை कीजिए। மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. कलीसिया के हर एक लोगों को आप आशीष இந்த कीजिए। வீடியோ பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. इस वीडियो को देखने वाले हर एक आपके बच्चों को आशीष அவங்களுடைய कीजिए। தேவைகளை எல்லாம் சந்திச்சு கொடுங்கப்பா. उनकी सारी जरूरतों को आप पूरा करके दीजिए, ஆசீர்வதிங்க. आशीष துதி कीजिए। கனம் மகிமை எமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं पिता, आमीन. आमीन। हे मेरे मन हे मेरे मन यहोवा को धन्य कर यहोवा को धन्य और जो करे, कुछ मुझ में है और जो कुछ मुझ में वो है, उसके वो उसके पवित्र नाम के पवित्र नाम के धन्य करे. धन्य कहे। हे मेरे मन हे मेरे मन यहोवा को धन्य करे यहोवा को धन्य और करे, उसके और उसके किसी का तो किसी का ना भूलना. ना भूलना। आमीन. आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह तथा परमेश्वर का प्यार पवित्र आत्मा का सदा सोबत हमेशा प्रभु का आगमन तक होते रहो. आमीन. हालेलुया 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 हालेलुया. हालेलुया। Praise the Lord.